சூத்திரன் வேதம் ஓதக்கூடாது, சூத்திரன் ஒருபோதும் தீர்மானம் செய்யலாகாது, சூத்திரன் நீதி செய்யக்கூடாது. சூத்திரன்னாவா? இந்த புத்தகத்திலே சூத்திரன்னா ஒரு 7 வகைப்படும் சொல்லிருக்காங்க. யாருன்னு? யுத்தத்துல புறங்காட்டி ஓடுறவங்களாம், யுத்தத்துல கைதியா பிடிபட்டவங்களாம், பிராமணிடத்தில் பக்தியினால ஊழியம் செய்யறவங்களாம், விபச்சாரி மகன், விலைக்கு வாங்கப்பட்டவன், ஒரு நாள் கொடுக்கப்பட்டவன், தலைமுறை தலைமுறையா ஊழியம் செய்யறவன் அப்படின்னு இந்த புத்தகத்துல, அதாவது மனுநீதி புத்தகத்துல அத்தியாயம் 8ல சொல்லியிருக்காங்க. இந்த கொடுமையை பத்தி இது ஏன் தொகுக்கப்பட்டுருச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம தந்தை பெரியார் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? தமிழ் பெருமக்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். பிறவி, இழிவு, ஒழிப்பு என்பதில்தான் நமது உரிமை, விடுதலை அடங்கி இருக்கிறது. ஆகவே அருள் கூர்ந்து இதனை ஆழ்ந்து சிந்தித்து இக்கொடுமைகளை கண்டு நியாயமான ஆத்திர உணர்ச்சியையும் நெஞ்சம் பதறும் நிலையையும் பெற வேண்டும். வயோதிகர்கள் நிலை எப்படி இருந்தாலும் இனிமேல் வாழ வேண்டிய வாலிபர்கள், இளைஞர்களாவது இதை புரிந்து செயலாற்ற முன்வர வேண்டும் என்பதற்காகவே மனுவின் கொடுமையை உணரவே கூடிய வகையில இன்னும் தொகுக்கப்பட்டதுன்னு தந்தை பெரியார் சொல்லியிருக்காங்க. மனுநீதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. தந்தை பெரியார். எல்லாரும் படிக்கணும். நீங்களும் படிங்க. கண்டிப்பா கண்டிப்பா படிக்கணும்.